வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகர் இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நடிகர் பார்த்திபன் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில நடந்த தன்னுடைய மனைவியை நினைத்து எமோஷனலாக பேட்டி கொடுத்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நான் காதலை உணர்ந்த சீதா கிட்ட தான், ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் பேசும்போது பார்த்திபன் எமோஷனல். நடிகர் பார்த்திபன் நடிகை சீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிறகு விவகாரத்து செய்து பற்றி பேட்டியில எமோஷனாக பேசியிருக்கும் நிலையில இந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங் உருவாகியிருக்கிறது. புது திரைப்படம் வெளியாக போகிறது என்றால் அந்த திரைப்படத்தில் நடிக்கும் நடிகர்கள் தொடர்ச்சியாக பல யூடியூப் சேனல்கள்ல பேட்டி கொடுத்து வருவாங்க. அது வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வு குறித்து பல விஷயங்களை மனம் திறந்து பேசியிருப்பாங்க. அந்த வகையில டீன்ஸ் திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில பார்த்திபனும் பல சேனலுக்கு பேட்டி கொடுத்து வராரு. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு டீன்ஸ் திரைப்படம் வெளியாகி இருந்த நிலையில கடைசி நேரத்தில் சில காரணங்களாக பார்த்திபன் அந்த திரைப்படத்தை வெளியிடாமல் போயிருந்தார். இந்த நிலையில நடிகர் கமலஹாசன் இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகும். அதே சமயத்தில் டீன்ஸ் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்திபனின் முதல் திரைப்படமான புதிய பாதை திரைப்படம் வெளியாகும் போது நடிகர் கமலஹாசன் அபூர்வ சகோதரர் திரைப்படம் வெளியாகியிருந்தது. அந்த நேரத்தில் பெரிய அளவில் புதிய பாதை திரைப்படம் வெற்றி பெற்று அவருக்கு விருதுகளை வாங்கி கொடுத்தது. அதே போல இப்ப இந்தியன் 2 திரைப்படம் பிரம்மாண்டமாக ப்ரமோஷனோட வெளியாகிருக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த படத்தின் ப்ரமோஷன் செலவழிக்கப்பட்ட பணம் தான் என்னுடைய படத்தின் மொத்த பட்ஜெட்டாக இருக்கும் என்று பார்த்திபன் கூறியிருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய படம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையில் இருக்கும் பார்த்திபன் தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து அந்த பேட்டியில மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதுல பார்த்திபன் அவர்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் முதலாக காதலை உணர்ந்த சீதாவிடம்தான். அவரை அந்த நேரத்தில் அதிகமாக காதலித்தேன். ஆனால் அவரை கல்யாணம் கூட செய்யாமல் அவரை காதலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது ஒரு பெரிய நடிகையாக மாற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் சீதா இனி நடிப்பு போதும் என்று நினைத்தது போதுதான் நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை மாறியது. அந்த நேரத்தில் சீதா மீண்டும் நடிக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த நேரத்தில் நான் முட்டாள்தனமாக இந்த சீதா நடித்த நம்முடைய குடும்பம் உடைந்துவிடும் என்று அவருடைய நடிப்புக்கு தடை போட்டேன். இப்ப இருக்க மெச்சூரிட்டிக்கு அப்ப இருந்தா தாயை போயிட்டு, வாமா நீ உன்னுடைய ஆசை கனவு நிறைவேற்றும், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு சரியான மெச்சூரிட்டி இல்லாதால் பிரச்சனை ஏற்பட தொடங்கியது. முதல் நாள் எங்களுக்கு பிரச்சனை தொடங்கிய போது இருந்தே இந்த வாழ்க்கை பிரிந்துவிடக் கூடாது என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். அதனாலேயோ 12 வருஷத்தில் வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லாம கலைந்து விட்டது. முதல் நாள் நான் அவரை விட்டு பிரிந்ததால் அவருடைய வாழ்க்கையில் சரியாக இருந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்போது பிரிந்து விட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கூடவே கூடாது. இருவருடைய வாழ்க்கையும் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பது இப்போது எனக்கு புரியும். அதே நேரத்தில் பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் குழந்தைகள் வளர்வதற்கு முன்பே பிரிந்து விட வேண்டும். குழந்தைகள் கணவன் மனைவிடம் பிரிவால் கஷ்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மட்டும் செய்யக்கூடாது என்று என்னுடைய வாழ்க்கை நான் தெரிந்து கொண்டேன். முதல் முறையாக சீதா டைவர்ஸ் கேட்கும் போது கூட இந்த வாழ்க்கை சரி செய்து விடலாம், இப்படி கொண்டு போய் விடலாம் என்று ரொம்பவே யோசித்தேன். டைவர்ஸ் என்பது இப்போது சாதாரணமாக தெரிகிறது, ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரிந்தது. அதனால் தான் அதை கொடுப்பதற்கு தயக்கம் இருந்தது என்று அந்த பேட்டியில பார்த்திபன் அவர் பேசியிருக்கிறார். இதை விட பற்றி நீங்க என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.